viewers, welcome to shenbascreativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். சேமியா யூஸ் பண்ணி சுவையான கேசரி பண்ண போகிறோம். சேமியா கேசரி உதிரியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு திக்கான சேமியாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக ஒடிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அடிகனமான பாத்திரமாக அடுப்பில் வச்சுக்கிங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். சேமியாவை இதில் சேர்த்து வறுக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. சேமியா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். சேமியாவோட கலர் லேசாக மாற ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். இதில் இப்போ 20 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிங்க. முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1 கப் சேமியா வேக 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ வறுத்த சேமியாவை நல்லா கொதித்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. சேமியா நல்லா வெந்திருக்கு. ஒரு கப் சேமியாவுக்கு 3/4 கப் சீனி சரியாக இருக்கும். சேமியா நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சீனி ஆட் பண்ணணும். இதை நல்லா கலந்து விடுங்க. சீனி மெல்ட் ஆன உடனே தண்ணி விடும். விருப்பப்பட்டால் இதில் கேசரி கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. கலர் சேர்க்க விரும்பாதவங்க சேர்க்காமலும் செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கிங்க. சேமியா கேசரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.